ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுது. 6 வருஷம் முடியுது. இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்றதுனால ஹவுஸ் ஓனர் வந்து உங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். காலி பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லாமே ஒயிட் வாஷாக நல்லா பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு வாட்டி இந்த வீட்டை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டை சுற்றி காட்ட போகிறோம். வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எல்லா விஷயமும் கல்யாணம் காட்சி எல்லாமே நடந்திருக்கு. ஒரு 6 வருஷமாக நாங்கள் வந்து வீட்டை குடும்பம் பண்ணியிருக்கோம். வாங்க சுற்றி பார்க்கலாமா. இங்கே தான் நாங்கள் முதல்ல வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து இங்கே தான் வீடியோ எடுத்தோம். அம்மா இன்னைக்கு என்ன சமையல் வீடியோ? இன்னைக்கு ஒரு சமையலே இல்லை. இங்கே தான் எல்லாமே பண்ணோம். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்த. இந்த இடம் கிச்சன் வந்து சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ராசியான ஒரு இடம் இது. இந்த வீடே ரொம்ப ராசியான வீடு. இந்த கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிச்சதே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதில் வந்து பூஜை ரூம் வச்சுருந்தோம். நாங்கள் பூஜை ரூம் தனியாலாம் வந்து செட் பண்ணல. இதில் தான் நம்ம வந்து சாமி விளக்கேற்றது எல்லாம் இருந்துச்சு. வாங்க மாடி போகலாம். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எங்களுக்கு பழகி போச்சு. அதித்தி எத்தனை வாட்டி படி வந்தாலும் ஏறி இறங்கி கட்டி என் பேத்தி அடிக்கடி ஏறி இறங்குவோம். வாங்க எங்க ரூம் இது வந்து எங்க ரூம். இந்த ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரே ஒரு கட்டில் தான் போட முடியும். நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா எந்த ஹவுஸ் ஓனருக்கும் இந்த மாதிரி வீடு கொடுத்தவங்க இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க பெயிண்ட் அடிச்சு கொடுக்கல. ஆனால் அவங்க எந்த ஒரு பெயிண்ட்டும் அடிச்சு கொடுக்கல. அப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க வீட்டை. நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகி போச்சு. நாங்கள் போகும்போது வேறு எவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்போம். வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம். இதுதான் வந்து இது கொஞ்சம் நல்லா பெரிய ரூமாக இருக்கும். பெரிய கட்டில் போட்டு இது பீரோ, வாஷிங் மிஷினு எல்லாமே வச்சுருந்தோம். இது வந்து எங்கள் பையனும் மருமகன் இருக்கிற ரூம் இது. இங்கே எல்லாமே நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துருக்கோம். வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். நாங்கள் வீடு இருக்கும்போதே நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு உண்டான டைம் வந்து கிடைக்கல. இப்போ தான் நமக்கு வந்து கடைசியாக ஒரு முறை மெமரிக்காக இந்த வீட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க மேலே போகலாம். மொட்டை மாடி எல்லாமே மழை பெஞ்சு இந்த பக்கத்தில் வேறு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மண்ணெல்லாம் இறந்து கிடக்கு. நாங்கள் ஒரு வாரம் இல்லை. இந்த மொட்டை மாடி என்ன நிலைமையாக இருக்கு. இந்த எதிரில் தான் வந்து தண்டீஸ்வரம் கோவில் இருக்குது. எதிரிலே இந்த மரம்லாம் மறைஞ்சி போயிருக்கு. ஆனால் இந்த மரம் மட்டும் இல்லைன்னா அந்த கோபுரமே அவ்வளோ அழகாக தெரியும். கோவிலுக்கே போக வேண்டியதில்லை. இங்கிருந்தே வந்து சிவனை வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டில். நாங்கள் ஏதாவது கஷ்டம்னா எங்கள் கோவிலில் வந்து ஈஸ்வரா அப்படின்னு தான் எங்களோட குறைய நாங்கள் சொல்லி வேண்டிப்போம். இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கடைசியாக ஒரு முறை எல்லாம் சுற்றி பார்த்துக்கோங்க. இது எங்கள் சொந்த வீடு மாதிரி ஆண்டுகிட்டு இருந்தோம். தனி வீடு தான் இது. நாங்கள் துணி காய வைக்கிறது, குழா மேலே குழா எல்லா வசதியும் நல்லா பக்காவாக இருந்தது. ரொம்ப ராசியான வீடு வேறு. எங்களுக்கு வந்து மனசே இல்லை. என்ன பண்ணுறது, வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து காலி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த வீட்டை. உங்களுக்கு வீடெல்லாம் சுற்றி காட்டணும், பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கடி மொட்டை மாடிக்கு வந்து அதித்தி வந்து தண்ணியில் தான் விளையாடுவாங்க. குழாயை திருப்பி விட்டுட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருப்பா. இனிமேல் அது நடக்காது. இதோட நாம் வந்து கடைசியாக இந்த வீட்டை சுற்றி பார்த்ததோட சந்தோஷத்தோடு
நாங்கள் போகிறோம். இந்த வீடை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் கடைசியாக ஒரு முறை இந்த வீட்டை சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தோம். அப்படியே உங்களுக்கும் வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் காமிச்சிட்டோம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.